நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களோ, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்களோ, இல்லை இந்தியாவில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்கும்போதோ உங்களோட ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்றதுனால இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் எதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கமெண்ட்ஸில் என்னை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அப்படி என்னதான்ப்பா வந்து விஜய் சார் வந்து ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேஜிக் நம்பர் அதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ இந்த சுச்சுவேஷன் வந்திருந்தா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அந்த மெஜாரிட்டியை காட்டுறதுக்கான அந்த விஷயங்களை வந்து கவர்னர் வந்து அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கா. ஏன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட் பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் சார் விஷயத்தில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கணும் போது, ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது காங்கிரஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இன்னும் இருக்கிற 6 சீட் யார் கொடுப்பாங்க அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் கொடுக்கவோ விசிகே கொடுக்கவோ ரெடியாக இருந்தாலுமே ஃபினலைஸ் ஆகலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஃபினலைஸ் ஆகலை. இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகும்போது தான் அவங்களுக்கான அந்த ஒரு பொசிஷனுக்கான அத்தாரிட்டி கிடைக்கும். சரி, ஓகே. இதில் வந்து அர்லேக்கர் அப்படிங்கிறவர் தான் கவர்னர். அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து விஜய் சாரை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுங்கள் சொன்னது ஒரு முதல் ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒருவேளை அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே, அதாவது கவர்னர் கொடுத்த டைமுக்குள்ளே ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா இது பிரசிடென்ட்ஸ் ரூல். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரசிடென்ட்ஸ் ரூல் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்சியும் இல்லாமல் அந்த கட்சியும் இல்லாமல் இது வந்து கவர்னரோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அதாவது பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ்ன்னு சொன்னாலுமே கவர்னரோட பார்வையில் தான் அது நடக்கும். அப்படின்னும் போது அகெயின் அது பிஜேபிக்குள்ளே தான் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு 6 months இது இருக்கும். ஸோ அந்த 6 monthsக்குள்ள ரீஎலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் எது மெஜாரிட்டி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற இடத்துல தான் இது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இந்த விஷயங்கள் போகும். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து விஜய் சாரோட கட்சி வந்து மெஜாரிட்டி காட்டி இருந்தாலுமே தனிப்பெரும்பான்மைன்னு சொல்கிற அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ண முடியாதனால அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. சரி, ஓகே. இதை வந்து இவங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு 2 weeks கொடுத்து அதுக்குள்ளே ப்ரூஃப் பண்ணால் ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பதவி ஏற்றுட்டு அப்புறம் ப்ரூஃப் பண்ணுங்கன்னா இது ரொம்ப நார்மலைஸ் ஆகிருக்கும். இதே ஏடிஎம்கேவோ நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இருந்தால் இது ரொம்ப இந்த அளவு காம்ப்ளிகேட் ஆகிருக்க வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க கூட்டணி சேர்த்திருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் சார் கூட கூட்டணி சேர்றதுக்கு யாருமே ரெடியா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே இவர் எதிர்த்து நிற்கிறது வந்து என்ன சொல்றது, காலங்காலமாக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னும் போது அப்புறம் மைனாரிட்டி கட்சிகள் எல்லாருமே சேரும்போது ஸோ இவங்க எல்லாருமே தகர்த்துட்டு தனிப்பெரும்பான்மையாக வந்து விஜய் சார் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலுமே அவருக்கான அந்த ஒரு 10 சீட் இடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னா இதில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 சீட்டு வந்து